வணக்கம். செய்தி தொகுப்பில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் 2885 கோடி ரூபாயில் திட்டப்பணிகள் தொடக்கம். பயனாளிகளுக்கு 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாட்டு மக்களுக்கு எதிரான மைனாரிட்டி பாஜக ஆட்சி நெடுநாளைக்கு நீடிக்காதென முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கும் ஆட்சி நிச்சயம் அமையும் என சூளுரை. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் எடப்பாடியும் பயணம். நயினார் நாகேந்திரனை விரைவில் சந்திக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் தற்போது இல்லை என்றும் பேட்டி. (2026) தேர்தலில் மக்கள் பேராதரவுடன் தாவேக மாபெரும் வெற்றி பெறும். மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற மகத்தான கையோடு பாதை வகுப்போம் என்றும் விஜய் திட்டவட்டம். விஜய் வரலாற்றை படிக்க வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அறிவுறுத்தல். அரசியல் முதிர்ச்சியின்றி விஜய் பேசுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சனம். விஜய்க்கு வருவது ரசிகர்கள் கூட்டம்தான் என சீமான் விமர்சனம். நயன்தாராவுக்கு இதைவிட அதிக கூட்டம் வரும் என்றும் கிண்டல். காகிதத்திற்கு 2 விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பதா? நிர்மலா சீதாராமனிடம் இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் சனத் கேள்வி. திருச்சி சிறுகனூர் அருகே தங்க வியாபாரியை மடக்கி 10 கிலோ ஆபரண தங்கம் கொள்ளை. மிளகாய் பொடி தூவி நகைகள் கொள்ளை என தகவல். 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. பாராட்டு விழா நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு இளையராஜா நன்றி. முதல்வர் வேண்டுகோளுக்கு இணங்க சங்க இலக்கிய பாடல்களுக்கு இசையமைக்க உள்ளதாக அறிவிப்பு. இளையராஜா பொன்விழா ஆண்டை தமிழ்நாடே ஒருங்கிணைந்து கொண்டாடுவதாக ஏ.ஆர். ரஹ்மான் மகிழ்ச்சி. இசை உலகில் தமிழ்நாட்டிற்கு தனி பெருமையை தேடி தந்தவர் இளையராஜா என்றும் புகழாரம். ராகுல் காந்தி புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். வாக்கு திருட்டு குறித்து பிரமாண பத்திரம் கோரியதற்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கண்டனம். சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கில் நடிகை ஊர்வசி ரவுடேலாவுக்கு சம்மன். நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை உத்தரவு. நாட்டு மக்களுக்கு எதிரான மைனாரிட்டி பாஜக ஆட்சி நெடுநாளைக்கு நீடிக்காதென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கிருஷ்ணகிரி செல்ல ஹோசூர் வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர் பொதுமக்கள் சாலையின் 2 புறங்களிலும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது வாகனத்திலிருந்து இறங்கி சாலையில் நடந்தவாறு மக்களை சந்தித்த அவர் மனுக்களை பெற்றும் கைகுலுக்கியும் மகிழ்ச்சி அடைந்தார். தொடர்ந்து கிருஷ்ணகிரி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். 2,23,013 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சி மீது எதிர்க்கட்சிகளால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்க முடியவில்லை என்றும்
அரசின் செயல்பாடுகளை வட இந்திய ஊடகங்களை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சது, அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது. 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். அடுத்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான். மக்கள் தயாராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி காலமெல்லாம் தொடரும். தமிழ்நாடு மேலும் மேலும் வளரும். நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 5 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். கெலமங்கலத்தில் புறவழி சாலை அமைக்க விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். ஹோசூரில் LC 104 ரயில்வே கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். அஞ்செட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். ஒரே காகிதத்திற்கு 2 விதமான GST வரி விதிப்பது ஏன் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் சனத்குமார் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. 2017ஆம் ஆண்டு GST வரிமுறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. தீப்பெட்டி முதல் தங்கம் வரை பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைக்கு GST விதிக்கப்பட்டது. எனினும் GST வரி விதிப்பில் பல்வேறு சீரற்ற நிலை இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற 56வது GST கவுன்சில் கூட்டத்தில் 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக உள்ள வரியை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது. புதிய வரி விகிதம் வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் GST வரி சீர்திருத்தம் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதில் பேசிய ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார், காகிதத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள முரண்பாடான GST-யால் தொழில்துறையினருக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். While exempting paper used for excise book, notebooks, maps, which is 0% GST, whereas 18% GST is on the same very paper which is used for printing calendars, diaries, posters. So how will we monitor this is a question mark. That needs to be little fine-tuned over there. சிறு குறு தொழில்துறையில் குறிப்பிட்ட சில தயாரிப்புகளுக்கு மட்டும் GST வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் மத்திய நிதியமைச்சரிடம் திரு சனத்குமார் சுட்டிக்காட்டியதால் அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. கிரீம் பன்னுக்கு விதிக்கப்படும் வரி தொடர்பாக கோவையில் கடந்த ஆண்டு தனியார் உணவக உரிமையாளர் திரு சீனிவாசன் கேள்வி எழுப்பியது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதனிடையே மத்திய நிதியமைச்சர் முன்னிலையில் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு சனத்குமார் கேள்வி எழுப்பியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என தெரிவித்திருக்கும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விஜய் கூட்டணியில் இணைவது குறித்து தற்போது சொல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏற்கனவே சொன்ன அவர் தலைவர் ஒரு கூட்டணி உருவாக பல முறை சொல்லியிருக்காங்க. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. அவர் தலைவர் ஒரு கூட்டணி, அது மாதிரி சீமான் ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி, ஒன்னு NDA கூட்டணி, 4 கூட்டணி இருக்கும். டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரிய வரும். வரக்கூடிய தேர்தல் வந்து 4 முனை போட்டியா இருக்குமா சார்? அதானே தமிழ்ல தானே சொல்றேன், 4 முனை போட்டி தான். நடிகர் விஜய் அரசியல் முதிர்ச்சியின்றி பேசுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீது எந்த கட்சியினர் நிழலும் படராது என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணி இழந்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் தனித்து வளர்ந்துருச்சு, திமுகவினுடைய நிழலாக தான் செயல்பட்டுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் இருக்காது. இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டாளி வர்க்கத்தின் சர்வதேச அரசியல் கட்சி. அது எந்த நிழலையும் தன்னுள் சுமந்து கொள்ளாது. வேண்டுமானாலும் இந்த கட்சியினுடைய கொள்கை மனிதகுலத்தின் மீது படருமே என்று எந்த கட்சியின் கொள்கைகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது படராது, கம்யூனிஸ்ட் மீது படராது. பாஜக போல திமுக ஏமாற்றம் தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. அது ஏற்புடையதல்ல, அது அரசியல் முதிர்ச்சியற்ற கருத்து. வாக்கு திருட்டு விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து விசாரணைக்கு உத்தரவிடாமல் பிரமாண பத்திரம் கோரிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை கண்டனத்திற்குரியது என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி விமர்சித்திருக்கிறார். அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் விவாத பொருளாகி வருகின்றன. தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன.
வாக்காளர் தனது வாக்குரிமையை நிரூபிக்க சிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட 11 வகை ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட ஆணையம் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஆவணமாக ஏற்க முடியாது என்று அறிவித்தது. இதற்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 12வது ஆவணமாக ஆதாரையும் கட்டாயமாக்கியுள்ளது. SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சலசலப்பு ஓய்வதற்குள் ஆளும் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய திரு ராகுல் காந்தி அது தொடர்பான ஆவணங்களையும் வெளியிட்டார். இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த தேர்தல் ஆணையம் புகார் தொடர்பாக திரு ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குரேஷி வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். குற்றச்சாட்டை கூறியது தெருவில் போகும் சாதாரண நபர் கிடையாது, எதிர்க்கட்சி தலைவர் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் அந்த பதவிக்காவது தேர்தல் ஆணையர்கள் மதிப்பளித்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையர்களின் போக்கு சரியான முறையில் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி கூறியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்றும் வினவியுள்ள அவர் தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவுக்காக தாம் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு நன்றி தெரிவித்திருக்கும் அவர் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சங்கத்தமிழ் பாடல்களுக்கு தாம் இசையமைக்க உள்ளதாகவும் உறுதியளித்துள்ளார். முதல்வர் அவர்கள் என்னிடம் சில வேண்டுகோளை வைத்தார். அவர் வரிசையா சொன்ன அந்த நூல்கள் எனக்கு கூட தெரியாது. 18 14 நூல்கள் அத்தனையையும் அவர் மனப்பாடமாக அல்ல, இயல்பாக அவர் சொன்னது எனக்கு மிகவும் வியப்பை அளித்தது. அதற்கு நான் இசையமைக்க வேண்டும் என்று அவர் சொன்னது, உங்களை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொன்னது எனக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை அளிக்கிறது. அதை நான் கண்டிப்பாக அவர் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.